நாடுகளுக்கே பஞ்சாயத்து செய்யறவங்க நாங்கன்னு மார்த்தட்டி கொள்ளக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முறையான திட்டமிடல் இல்லாம ஈரான் மேல தாக்குதல் நடத்தி தன்னுடைய தற்குறித்தனமான நடவடிக்கையால நடு கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்குது. ஈராக்கு மேல அமெரிக்கா நடத்தின தாக்குதலின் போதே நமக்கும் எதிர்காலத்துல இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்ட ஈரான் தன்னுடைய படைத்தளத்தை இரும்பு கோட்டையா வலுப்படுத்துச்சு. ஈரான பல மாகாணங்களாக பிரிச்சு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் இராணுவ படைய 3 அடுக்குகளா அமைச்சு தலா 3 தளபதிகளை நியமிச்சுச்சு. இது மட்டும் இல்லாம போர் வந்துட்டா அமெரிக்கா இலக்கை நோக்கி சுதந்திரமா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு முன்கூட்டியே அனுமதி கொடுத்து வச்சிருந்தது. அமெரிக்கா தன்னுடைய நாட்டு மேல தாக்குதலை தொடங்கினதுமே சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், ஓமன் ஆகிய வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை ஈரான் குறிவச்சு தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது. அதே சமயத்துல இஸ்ரேலுடைய தாக்குதலையும் சமாளிச்சு அவங்களுக்கும் பதிலடி கொடுத்தது ஈரான். இதனால கலங்கி போன ட்ரம்ப் அணு ஆயுதம் தயாரிக்க யுரேனிய செறிவூட்டுதலை ஈரான் நிறுத்திட்டா போரை நிறுத்திட தயார் அப்படின்னு அவசரமா அறிவிச்சாரு. ஈரான்ல இருந்த முக்கிய தலைவர்களை எல்லாம் நாங்க அழிச்சிட்டதால விரைவில் போர் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டாரு ட்ரம்ப். இதுக்கிடையில போர் 1 மாசமா நீடிச்சுட்டு வர்றதால உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கிடைக்காம மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதால அந்த நாடுகள்ல விலைவாசி அதிகரிச்சுட்டு வருது. இதனால அமெரிக்காவுடைய நட்பு வட்டத்துல இருக்கக்கூடிய நாடுகள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. அமெரிக்க மக்களே அதிபர் ட்ரம்புக்கு எதிராக தெருக்கள்ல இறங்கி போராட்டத்துல ஈடுபட்டு இன்னும் போர் நீடிச்சா பல கோடி டாலர்கள் செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் பெக்டன் எச்சரித்து விட்டது. அமெரிக்காவுக்கான தங்களுடைய நாட்டுல இராணுவ தளங்களை அமைச்சு கொடுத்து உதவிய அரபு நாடுகள் ஈரான் நடத்தின தாக்குதலால முக்கியமான கட்டிடங்களையும் விமான நிலையங்களையும் இழந்துருச்சு. அதையெல்லாம் சீரமைக்க அமெரிக்கா நிதியுதவி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. இதனால என்ன செய்யறதுனே புரியாம கை பிசைந்து நிற்கிறாரு அமெரிக்க அதிபர். தேவையில்லாம ஈரானை தொட்டுட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறதா சொல்றாங்க. 15 அம்ச ஒப்பந்தத்துக்கு உடன்படலை அப்படின்னா உங்க நாட்டுல இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற ட்ரம்புடைய எச்சரிக்கையை புறந்தள்ள ஈரான் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதை பாரு அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா உள்ளிட்ட அமெரிக்காவுடைய பெரிய நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்தி அழிப்போம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கக்கூடிய ட்ரம்ப் 2 வாரங்கள்ல ஈரானை கற்காலத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு மிரட்டினாரு. ஏப்ரல் 1ஆம் தேதி மக்கள் கிட்ட இப்படி சொன்னதை முட்டாள்கள் தின ஜோக் அப்படின்னு ஈரான் கிண்டல் அடிக்குது. ட்ரம்புடைய தான் தோன்றித்தனமான செயலால உலக நாடுகள்ல எல்லாம் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு தவிச்சிட்டு வராங்க. இப்படியே போச்சுன்னா ஈரானை மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாத்தையுமே கற்காலத்துக்கு அனுப்பிடுவாரு போல இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்டு எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை சீராக்குவேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அதுல இருந்தும் பின்வாங்கிட்டாரு. ட்ரம்ப் தன்னுடைய ஈகோவை விட்டு உலக நாடுகளுடைய நலனை சிந்திக்கணும் அப்படின்னு உலக நாடுகள் விரும்புது. ஈரானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க பலமான போர் எதிர்ப்பு மதில் சுவரை எழுப்பி இருக்கிறதால அதை ஒண்ணுமே செய்ய முடியாம அமெரிக்கா பதுங்கு குழிய தேடிட்டு இருக்கு. ஆனா அதை வெளிப்படையா ஒத்துக்கொள்ள ட்ரம்ப் தயங்குறத உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த சூழல்ல அமெரிக்காவுடைய இராணுவத்துடைய தலைமை தளபதி ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் உடனே பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டுக்கு போக சொல்லி அந்த நாட்டோட பாதுகாப்பு செயலகம் அதிரடியா உத்தரவிட்டு இருக்கு. அமெரிக்க இராணுவத்துடைய 41வது தலைமை தளபதியான ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் ஈரானுடனான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போர் ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய சூழல்ல இராணுவத்துடைய உச்சகட்ட அதிகாரம் கொண்ட ஒரு அதிகாரி இப்படி நீக்கப்பட்டது அமெரிக்கர்களுக்கு இடையில குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. இக்கட்டான இந்த சூழல்ல இராணுவ தலைமை தளபதியை மாற்றம் செஞ்சா அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகள்ல தொய்வு ஏற்படுறது மட்டும் இல்லாம இராணுவ வீரர்களுடைய மன உறுதியை பாதிக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க.
ஈரானை கற்காலத்துக்கு தள்ளுவோம்னு எச்சரித்த ட்ரம்ப் அடுத்தடுத்து முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறதால ஈரானுக்கு எதிரான போர் அப்படிங்கிற பரமபத விளையாட்டுல அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த போரை சீரியஸா கவனிச்சுட்டு வரக்கூடிய பத்திரிகையாளர்கள். ஈரானுக்கு பயந்து கை நடுக்கத்துடன் பித்துக்குளித்தனமாக ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கையால அமெரிக்க மக்கள் கடுமையான எரிச்சல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையானது. இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.